கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் தேவன் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்கின்ற அந்த சத்தியத்தில் தேவன் எப்படியெல்லாம் நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்பதை நம்ம கொஞ்சம் நல்லா தியானம் செய்ய போகிறோம். ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு சித்தம் பண்ணால் இதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற அந்த கிருபை, இரக்கம், தயவு அவ்வளவு பெருசு. ஆமென் சொல்லாமா? அதனால் ஆண்டவர் இன்னைக்கு தேவன் எப்படி நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்கின்ற சத்தியத்தை ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசித்து நாம் ஆரம்பிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரா? மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். தேவன் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். மகிமைப்படுத்தினாரு, மகிமைப்படுத்துவார் அப்படி இல்லை. அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேயே இருக்கு. தொடர்ந்து தேவன் நம்மோடு கூட இடைபடுகிற, நம்மோடு கூட உறவாடுகிற ஒரு மாபெரும் இரக்கம்தான் இந்த மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்கின்ற சத்தியம். சரி, தேவன் நம்ம எப்படி மகிமைப்படுத்தியிருக்கிறார் பார்க்கணுமா இல்லையா? இதை நம்ம கொஞ்சம் இந்த வசனங்களை நல்லா ஆராய்ச்சி பண்ணி நல்லா ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் அழைத்திருக்கிறார், அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த மாபெரும் கிருபை எத்தனை மகத்துவம் உள்ளது என்பதை குறித்து நம்ம தொடர்ந்து அதை நாம் தியானம் செய்ய போகிறோம். இப்போ இந்த இடத்துல எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. நீதி அப்படின்னா என்ன? நீதி அப்படின்னா என்னன்னா, ஒரு அப்பா இருக்கிறாரு, அந்த அப்பாவுக்கு ஒரு புள்ள எல்லா காலத்திலும் கீழ்ப்படிவது தான் நீதி. ஆக இந்த இடத்துல யாரை நீதிமான்கள் ஆக்கினாரோ அப்படின்ற அந்த வார்த்தையில் இருக்குது. அப்போ நம்ம பார்க்கணும்னாக்கா தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடி யாரை முன்னறிந்தார், யாரை முன்குறித்தார், யாரை அழைத்திருக்கிறார், யாரை நீதிமானாக்கியிருக்கிறார், யாரை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்பதெல்லாம் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் பண்ணார் என்பதை பார்க்க போகிறோம். சரி, எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீதிமான்கள் ஆக்கினவர்களை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆமென். யாரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்? நீதிமான். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இதை நம்ம முழுக்க ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்பதாக இந்த மகிமையை தேவன் எப்படி நம்ம மகிமைப்படுத்த பார்க்கலாம். முதலாவது யாரை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார்? 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, அவருக்குள், எவருக்குள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென் சொல்லுங்க. தேவனையும் மனிதனையும் விட்டு பிரித்த ஒரு மாபெரும் வல்லமை பாவத்தின் வஞ்சனை. இந்த பாவத்தின் வஞ்சனை தான் தேவனையும் மனிதனையும் பிரித்து விட்டது. ஆனால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் தேவனை அப்பா என்று கூப்பிடும்படியாக ஒரு மாபெரும் அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார். நல்லா கவனிங்க. யாரை நீதிமான்கள்? இந்த நீதிமான்கள்னா யாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு என்னை மீட்கிறதுக்காக அவர் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிற யாவருக்கும் தேவனை அங்கே அறிகிற அந்த அறிவை தேவன் கொடுத்திருக்கிறார். யாவருக்கும் ரட்சிப்பை பூர்ணப்படுத்துகிறார். இந்த நீதிமான்களைத்தான் கர்த்தர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். புரியுதா இல்லையா? ஆமெனா? இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், என் பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அப்போ நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக என்ன ஆக்கினார்?
பாவமாக்கினார். இதை நீங்க நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசிக்கணும் அப்படின்னா 17 வாசிக்க பார்க்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நல்லா கவனிங்க, யாருக்குள் இருந்தால்? கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா அநேக பரிசுத்தவான்களை ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க. ஒருத்தன் கிறிஸ்தவனா வாழறது ரொம்ப எளிமை, ஆனா ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் வாழ்வது மிக கடினம்னுவாங்க. ஏன்னாக்க கிறிஸ்துவுக்குள் என்பது கிறிஸ்து இயேசுவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அனுபவம் தான் கிறிஸ்துவுக்குள். ஆமெனா? அப்போ ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வாழணும்னா அவனை தேவன் மகிமைப்படுத்தி இருக்க வேண்டும். இந்த மகிமைனா என்ன என்பதை குறித்து நம்ம நல்லா ஆராய்ந்து பார்க்க போறோம். தொடர்ந்து வாசி, எப்படின்னு சொல்றாரு பாருங்க. வாசி தொடர்ந்து. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. எல்லாரும் கரங்களை ஆமென் சொல்லாமா? தேவன் தான் இவையெல்லாம் உண்டாக்குறார். அவர் எல்லாம் அவருடைய சித்தம். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவு ஆக்கி. இதுதான் மகிமை. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில், ரோமர் 5:10 வாசிக்கும் போது, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் நாம் தேவனுக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? சத்துரு. ஏன் சத்துரு? தேவனுக்கு நம்ம ஏன் சத்துரு அப்படின்னாக்கா, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் மகிமையும் ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் அவருக்கே உரியது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் பெருமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நான் என்னுடையது, இந்த நான் என்னுடையது தான் தேவனையும் நம்மையும் விட்டு பிரித்த ஒரு மாபெரும் பாவம். அப்போ தேவன் என்ன செய்தார் என்றால், தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆக ஊழியம் என்னவே தேவனோடு ஒப்புரவாகுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்பதுதான் ஊழியம். அடுத்தது அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க, நல்லா கவனிங்க. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள், அதான் முக்கியம். யாருக்குள்? இப்ப நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை இன்ட்ரோடக்ஷனா நான் பேசினிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள். ஏனங்க இந்த கிறிஸ்துவுக்குள்? கிறிஸ்துவுக்கு நாங்கள கிறிஸ்துவங்க அப்படின்னு வாயை திறந்து சும்மாங்காட்டியே சொல்லிக்கிட்டு சுத்துறது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள், அந்த கிறிஸ்துவுக்குள் என்பது கிறிஸ்து இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அனுபவம் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை. அப்ப கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. புரிஞ்சு போச்சா? எங்க கிறிஸ்துவுக்குள்னு வரும்போதெல்லாம் ஏதோ நம்ம சர்ச்சைக்கு வந்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், திருவிருந்து எடுக்கிறோம், அப்புறம் அநேக ஊழியங்களையும் அப்போ செய்கிறோம், அப்புறம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், அப்படி அல்ல. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் கிறிஸ்து இயேசுவோடு கூட ஐக்கியப்படுகிற அந்த அனுபவம் தான் அது. அப்போ கர்த்தர் என்ன செய்திருக்கிறாருனாக்கா, கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்கியதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். என்ன உபதேசம்? ஆக உபதேசம் ஒன்று கொடுத்தாவே எப்படி கொடுக்கணும் தெரியுமா? எப்படி கொடுக்கணும்? நீ எப்படிப்பட்ட பாவியா இருக்கிற, தேவனுக்கு நீ எந்த விதத்தில் சத்துருவா இருக்கிற, ஆனால் தேவன் எப்படி நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டார். ஆமேனா? அந்த பாவத்தை எல்லாம் கழுவி எப்படி தேவன் நம்மை ஒப்புரவாக்கி கொண்டார். இதுதான் உபதேசம். உபதேசம் அப்படின்னா ஒப்புரவாக்குதல் தானே உபதேசம். நம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களை போனோம். ஆனால் இலவசமாக கிருபையினாலே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். இந்த நீதிமான்களைத்தான் தேவன் மகிமைப்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து, அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த விசுவாசம் உடையவர்களை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமெனா? சரி, இந்த வசந்த வாசித்து முடிங்களா? 20 வசனம். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேவனோட ஒப்புரவாயிடுங்கப்பா. ஆமென் சொல்லுங்க. தேவன் உபதேசம் அப்படின்னாவே என்னது? தேவனோடு ஒப்புரவாயிடுங்க. சரி, தேவன் எப்படி இருக்கிறார்? நான் எப்படி இருக்கிறேன்?
மாம்சத்தில் இருக்கிறேன். அப்போ இந்த மாம்ச சரீரத்தை கலைந்து போட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து மகிமை அடைந்த ஜீவனாகி இயேசு கிறிஸ்து தரித்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு உபதேசம் கொடுக்கிறோம், உபதேசம் பண்ணுகிறோம் என்று இங்கே பவுல் சொல்லி தான் அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தல உபதேசம்னாவே பலியை குறித்து அதிகமாக வரும். ஆமேனா? என்ன அப்போஸ்தல உபதேசம்னாவே பலி. கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் அவரோடு பலியாகி அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதி தான் அப்போஸ்தல உபதேசம். நீங்கள் நிறைய பேர் அப்போஸ்தலர், நாங்கள் அப்போஸ்தலர் பேர் போட்டுக்கிறாங்க. ஆனால் அவருடைய உபதேசம் எப்படி இருக்கணும்னாக்கா, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள் என்கின்ற அந்த மகிமை நமக்குள்ள வர வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், ஆனால் தேவன் நம்மேல் இரக்கம் வச்சு நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து மன்னிப்பு கரத்தை அவர் நமக்கு நீட்டி இருக்கிறார். ஆமென். இப்போ இப்படிப்பட்ட இந்த விசுவாசத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே நம்மை ஒரு நீதிமான்களாக வைத்திருக்கிறார். மறுபடியும் அந்த ரோமர் நிருபத்தை வாசிங்க பார்க்கலாம். 3வது அதிகாரம் 23, 24 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 3, 23, 24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய், ஆமென் சொல்லுங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக. ஆமா, இயேசு கிறிஸ்து என் மீட்பர். ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்டவர்களை, இந்த நீதிமான்களை, ஏனென்றால் இது வரைக்கும் மனுஷன் என்ன பண்றான்? யாருக்கு பெருமை வரணும்? நீதிமானுக்கு தான் பெருமை வரணும், இல்லையா? ஆனால் நம்மலாம் பாவிகளாக இருக்கிறோம். ஆனால் எனக்கு பெருமை எங்க, எனக்கு மகிமை எங்கன்னு சொல்லி முன்னாடி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததும் அந்த முன்னாடி பொய்யர்களாக இருந்தோம், குற்றவாளிகளாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமா என்னன்னு விசுவாசிக்கிறோம்? நான் பாவி. ஆமென். நான் பாவி. தேவன் என் பாவங்களை கிறிஸ்துவின் மேல் சுமத்தி, கிறிஸ்து இயேசு தம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு எனக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தார். மகிமை என்றென்றைக்கும் தேவனுக்கே உரியது. இவர்கள் தான் நீதிமான்கள். ஆமென். மகிமை யாருக்கு உரியது? இலவசமாவுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். மகிமை யாருக்கு? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை யாருக்கு? அவ்வளோதான், இவங்க தான் நீதிமான்கள். அப்போ நல்லா கவனிங்க. எப்பொழுது ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஞானஸ்தானம் எடுக்கும் போதா? ஞானஸ்தானம் எடுக்கணும். அதாவது அதுக்கு முன்பதாக விசுவாசம். அந்த விசுவாசம் என்பது மரணத்தில், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக எடுக்கிற ஞானஸ்நானம். எப்படி? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற செய்தியை, இந்த சுவிசேஷத்தை அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் பிரசங்கித்தார்கள். அப்படி உயிரோடு எழுந்தது எதற்காக என்றால், தேவன் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த நாளில் தாம் நியமித்த மனிதனை கொண்டு எல்லாரையும் உயிரோடு எழுப்பி நியாயந்தீர்ப்பார் அப்படின்னு சொன்னதும், ஐயோ நான் பாவம் செய்தேனே, அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் நான் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு நான் அக்கினி கடல் தள்ளப்படுவேனே அப்படின்றத ஒரு விசுவாசம் உள்ள ஏற்பட்டு, உள்ளுக்குள்ள திக் 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 திக்னு ஒரு பயம் ஏற்படும் பாருங்க. ஆண்டவரே, என் தேவனே, என்னை ரட்சிக்க மாட்டீரா, எனக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டீரான்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த இரக்கத்துக்காக, தேவனுடைய இரக்கத்துக்காக ஒரு மனுஷனுடைய இருதயம் ஏங்கும் பாருங்க. அப்போ அந்த இரக்கமுள்ள தெய்வம் தம்முடைய குமாரனுக்கு இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை மீட்டெடுக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படும். ஆமேனா? அதற்கு அடையாளமாகத்தான் ஞானஸ்நான நீதிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேனா? இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இந்த நீதிமான்கள் ஆனவர்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம்? தேவன் என்ன செய்திருக்கிறாராம்? மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். என்ன படுத்திருக்கிறார்? சரி, என்ன மகிமைப்படுத்தியிருக்கிறார்? புரிஞ்சு போச்சா? இவ்வளவு நம்ம என்ன பார்த்தோம்? நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அந்த நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆக நீதிமான் அப்படின்னா யாருன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் என்னுடைய மீட்பு இருக்கிறது. ஒருவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் வருகிற அந்த அனுபவம். ஆமேனா? அதை புரிந்து கொள்ளுங்க. இப்ப யாரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்? இந்த மகிமைனா என்ன? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம்.
நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்ன அந்த விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசியர் 1:13 தெளிவா பேசிட்டாரு. என்ன பேசினாரு? நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம், என்னது சொல்லுங்க, என்ன சுவிசேஷம்? ரட்சிப்பின் சுவிசேஷம்னா என்ன? தேவன் ஜீவிக்கிறார். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, தேவன் ஜீவிக்கிறார். தேவன் சர்வ வல்லவர், அவர் நித்தியமானவர், அவரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர். நாம் எல்லாரும் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். ஆனால் தேவனுடைய அன்பு, தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் என்ன செய்திருக்கிறார்? உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம். என்ன சுவிசேஷம்? தேவன் நம்மேல் அன்பு வைத்து தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களில் அவர் மேல் சுமத்தினார். அவர் மரணத்தை ஜெயித்தார், சிலுவிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு இருக்கிறது. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே தாம் அனுப்பின தாம் நியமித்த மனுஷனை கொண்டு எல்லாரையும், இந்த உலகத்தை எல்லாரையும் நியாயந்திருக்க போகிறார். அதனால மனம் திரும்புங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசியுங்கள் என்கின்ற இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டதும், ஆமென், எனக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது, நான் பாவி அல்லவா, இதான் ரட்சிப்பின் சுவிசேஷம். வேணா இந்த வசனத்தை வாசிங்க வேகமா. கொர்நேலியுடைய வீட்டில் அப்போஸ்தலர் பேதுரு ஒரு பிரசங்கத்தை ஏறெடுப்பார் இல்லையா? அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் அங்கே போயிட்டு கொர்நேலியு வீட்டில் ஒரு மகிமையான பிரசங்கத்தை ஏறெடுப்பார். எங்கேருந்து தெரியுமா நீங்கள் வாசிக்கணும்? நசரேயனாகிய இயேசுவை 38 தொடர்ந்து வாசிக்கும் போது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். அப்புறம் யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். அவரை மரத்தில் தூக்கி கொலை செய்து. இதுதான் அப்போஸ்தலர். இதுதான் அப்போஸ்தலர் அப்படின்னா என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய பரிசுத்த ஜீவி, அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்பட, அவருடைய உயிர்த்தது, அவருடைய பரமேறுதல், அவருடைய வருகையை குறித்து அறிந்தவர்கள், கண்ணார கண்டவர்கள், இவர் தான் அப்போஸ்தலர்கள். இப்போ புறஜாதியாகிய கொர்நேலியுடைய வீட்டில் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அவரை மரத்தில் தூக்கி கொலை செய்தார்கள். மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். இதுதான் மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் மகிமையா என்றைக்கு ஜீவிக்கிறார் என்பதுதான். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். இதுதான் அப்போஸ்தலர்கள். ஆமென் சொல்லுங்க. இதுதான் அப்போஸ்தலர். இந்த அப்போஸ்தல உபதேசம் என்பது கிறிஸ்துவனுடைய பரிசுத்த வாழ்க்கை, தேவகுமாரனாகிய வாழ்க்கை, அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய பாடுகள், மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், இந்த உபதேசம் வந்ததுனாவே அப்போஸ்தல உபதேசம். புரிஞ்சு போச்சா? இந்த வசனம் சொல்றாரு இல்லையா? அடுத்தது, அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும், நல்லா கவனிங்க, அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்பு கொடுக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். எல்லா காரணம் சொல்லுங்க. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி அவர்தான் மரித்தோரை உயிரோடு எழுப்பி எல்லாரையும் நியாயம் விசாரிக்க போகிறார். இதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷம். ஆமெனா? இப்போ எபேசு சபைக்கும் அதுதான் நடந்திருக்குது, கொர்நேலியு வீட்லையும் அதுதான் நடந்திருக்குது, அத்தேனே பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ணும் போதும் அதுதான் நடந்திருக்குது. ஆக ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், அடக்கம் பண்ணப்படல், உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறானே ஆனால் தேவன் அவனை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணி மகிமைப்படுத்துகிறார். காரணங்களுக்கு ஆமென் சொல்லாமா? ஏன்னா அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு வழியே இல்லை.
ஆனால் தேவன் என் மேல் அன்பு வைத்து நான் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் என் மேல் அன்பு வைத்து தேவன் தம்முடைய குமாரன் மூலமா என் மரணத்தை ஜெயித்து விட்டார். அன்புள்ள ஆண்டவரே, என் மேல நீ இரக்கமாய் இருமையான்னு சொல்லி தேவனோடு கூட நாம் ஒப்புரவாகும் போது, குமாரன் மூலமாய் ஒப்புரவாகும் போது, தேவன் நம்மை தம்முடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணி நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அதை தான் இங்கே பவுல் எபேசி சொல்கிறார். அதை வாசித்து விட்டு மறுபடியும் இங்கே வரலாம். எடுத்து வாசி மறுபடியும் அந்த எபேசி 1:13-14 மறுபடியும் வாசிப்பாங்களா? எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது இதுதான் விசுவாசம். அவங்க தான் விசுவாசி. ஆமெனா? என்னது விசுவாசி? கிறிஸ்து தேவனுடைய குமாரன். ஆனால் அவர் மரித்தது என் பாவங்களுக்காக. இது புரிஞ்சு போச்சா? விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஸ்ட்ராங்கா ஒரு முத்திரையை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுத்து ஒரு முத்திரை இடுகிறார். முத்திரை இடுதல் அப்படின்னா, இப்போ ஒரு முத்திரை தாள், அரசாங்கத்துடைய முத்திரை தாள் இருக்கும். அது என்ன சொல்லுது? அது வந்து லீகலைஸ் பண்ணுகிறது. சட்டத்திட்டத்தின்படி அது அந்த காரியங்களை நியமிக்கிறது. அப்போ அந்த முத்திரையிடுதல் என்பது என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள தேவன் கொடுத்து ஒரு லீகலைஸ் பண்றார், ஒரு முத்திரை கொடுக்கிறார். என்னன்னு? இவன் ஏன் குமாரன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம் முன்னாடி தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். ஆனால் தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் நம்மை ஒப்புரவாக்கி, அந்த ஒப்புரவாக்குதல் மூலமாய் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்து முத்திரையிட்டு, இந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றவரெல்லாம் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய சுதந்திரர், தேவனுடைய சந்ததி என்கின்ற ஒரு மாபெரும் மகிமையை கொடுத்து நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தாய்மன் சொல்லாமா? அதான் 14 வாசிக்கலாம். அவருக்கு சொந்தமானவர்கள். அவ்வளவுதாங்க. பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையடையப்பட்டவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அதாவது தேவனுடைய சந்ததியார். அவருடைய சந்ததி, தேவ சந்ததி. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்ததும் நம்முடைய ஜீவியமும் மாம்சீகத்தின்படியான அந்த மாம்ச ஜீவியம் செத்து ஆவிக்குரியவர்களாக நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். தேவனுக்கு சித்தமானவர்களை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கு சொந்தமானவர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென். முன்னாடி எப்படி இருந்தோம்? நாம தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற அத்தனை பேரும் அவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சி. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியே என்னுடைய சரீர மீட்பு. என்னுடைய சரீரம் மறுரூபம் அடைந்து தேவனை போல ஆவியின் ரூபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகிமைக்காகத்தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நம்மை அபிஷேகித்து அதுக்கு முத்திரையிட்டு இருக்கிறார். ஆமேனா? புரிஞ்சு போச்சா? இதுதான் தேவனுடைய மாபெரும் திட்டம். இந்த பிரபஞ்சத்தை தேவன் சிருஷ்டிப்பதற்கான அவருடைய வல்லமையெல்லாம் வெளிப்படுத்துகிற நோக்கமே என்ன அப்படின்னா, மனுக்குலத்தை மீட்டெடுத்து அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இந்த சரீரம் மீட்கப்படும். இந்த சரீரம் மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருக்கக்கூடிய இந்த சரீரம் மீட்கப்பட்டு மறுரூபம் அடைந்து தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும். மீட்கப்படுவது என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய அஸ்திபாரமாய் நல்ல நம்முடைய ஆத்துமாவில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சி, தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் மீட்கப்பட வேண்டும் என நாம் மகிமை அடைய வேண்டும். இந்த மாம்ச சரீரம், ஏன்னா மாம்சமும் இரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது, ஏனென்றால் இதில் மரணம் இருக்கிறது. ஆனால் என்றென்றைக்கும் நித்தியராய் இருக்கிற தேவனுடைய அந்த மகிமைக்குள்ள, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டுமே ஆனால் நாம் மகிமை அடைய வேண்டும். அதுதான் சரீர மீட்பு. அதுதான் மீட்கப்பட்டவர்கள். அவர்கள் மகிமை அடைந்து தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து போவார்கள். இதைத்தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு மகிமையாய் வெற்றி சிறந்திருக்கிறார். ஆக நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிற நம்மை
மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்போ நம்ம மகிமை அடையணும்னா முதல்ல நம்ம நீதிமான்களாக மாற்றப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சுது? அப்ப தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து நம்மை மகிமைப்படுத்தி விட்டார். ஆமென். சரி, இந்த மகிமைப்படுத்தல் எப்போ வருது அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எப்பொழுது தேவனால் ஊற்றப்பட்டு நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணுவார் என்றால், முதலாவது ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் கேட்டு நீதிமான்களாக்கப்பட வேண்டும். ஆமென். என்ன நீதிமான்களாக்கப்பட? தேவனை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். எப்படி தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. எப்படி தேவனை விசுவாசிப்பது? தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி என் பாவங்களை எல்லாம் அவர் மேல சுமத்தி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றல்ல உயிரோடு எழுந்தார், தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்கின்ற சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கும் போது இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மேல் தேவன் வல்லமையாய் பொழிந்தருள பண்ணுகிறார். ஆமென். புறஜாதியாராகிய கொர்நேலியுடைய வீட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே போயிட்டு பிரசங்கித்த போது இந்த சுவிசேஷத்தை தான் பிரசங்கித்தார். தேவன் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த நாளில் தாம் நியமித்த நியாயாதிபதியை கொண்டு இந்த உலகத்தை நியாயந்திருப்பார். அன்றைக்கு நீ செஞ்ச பாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும். ஆனால் தேவனோ உண்மையில இரக்கம் வைத்து, உண்மையில தயவு வைத்து, உண்மையில அன்பு வைத்து அந்த தண்டனையெல்லாம் தம்முடைய குமாரன் மேல சுமத்தி விட்டார் என்பது ரட்சிப்பின் சுவிசேஷம். ஆமென். இந்த சுவிசேஷத்தை கொர்நேலியுடைய வீட்டில் பிரசங்கித்ததுமே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்பட்டார். தொடர்ந்து வாசிங்க. இப்போ 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரத்தில் 42 மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவருக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும். அப்போஸ்தலர் உபதேசம் என்ன சொல்லுங்க, புரிஞ்சு போச்சா? உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல். எல்லா மனுஷனும் ஆதாமிலிருந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனுஷன் யார் யாரெல்லாம் மண்ணுக்குள்ள போனாங்களோ, இப்ப கடைசி காலத்தில் இருக்கிற நாமெல்லாம் மண்ணுக்குள்ள போகாமலே மகிமையடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆமீன் சொல்லுங்க. அதுக்காக தேவன் சபையை வைத்திருக்கிறார். ஆக மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது. அது முந்தி நம்மிடத்தில் துவங்கினால் என்ன பக்தி இல்லாதவனும் பாவி எங்கே நிற்பான் என்று பேதுரு எழுதுகிறார். இங்கே ஒரு மாபெரும் பிரசங்கத்தை ஏறெடுக்கிறார். நீதிமான்களாக முதல்ல மாற்றுகிறார். எது நீதிமானா? இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அப்படி விசுவாசிக்கிற யாவருக்கும் தேவன் மகிமைப்படுத்துகிறார். அதை தான் பார்க்கிறோம். வாசி தொடர்ந்து. அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினால், யாருடைய நாமத்துல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்தார்கள் என்றான். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புத்தகம் வரைக்கும் கையில வைத்து கொண்டு ஆராய்ச்சி செய்தார்கள். என்ன ஆராய்ச்சி செய்தார்கள்? கிறிஸ்து வருவார், கிறிஸ்து நம்முடைய பாடுகளை எல்லாம் சுமந்து கல்வாரி சிலுவையில் மரிப்பார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றல்ல உயிரோடு எழுந்திருந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்காருவார். அவர் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசும்போது தேவன் அப்படிப்பட்ட எல்லா பிள்ளைகள் மேலும் தமது ஆவியை அனுப்பி தமது பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணி அவரை மகிமைப்படுத்துவார் என்பதைத்தான் தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள். இதைத்தான் தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்து பார்த்தார்கள், ஆராய்ச்சி செய்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது இதை கேட்டதுமே கொர்நேலியுடைய வீட்டில் இருந்த கொர்நேலியுடைய வீட்டாருக்கு, அவருடைய சகோதரர்கள், அவருடைய சிநேகிதர்களுக்கு எல்லாருக்குள்ளுமே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. உள்ளுக்குள்ள தெய்வ பயம், தேவ பயம் ஏற்பட்டுச்சு. நாங்கள் எல்லாரும் பாவிகள் அல்லவா, தேவன் எங்களை நீதி உள்ள நியாயாதிபதியை கொண்டு நியாயந்திருக்கப்படும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போய்விடுவோமே, அன்றைக்கு தண்டிக்கப்படுவோமே என்கின்ற உணர்வு ஏற்பட்டு அந்த உணர்வுல தேவனுடைய அன்பு கலந்தது. ஆனால் தேவன் எங்கள் மேல் அன்பு வைத்து அவருடைய நாமத்தை, அவரை விசுவாசிக்கிற கர்த்தராகிய தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிற அவர்களுக்கு அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு நிச்சயம். ஆமென். அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எங்களுக்கு கொடுக்க வல்லவர் என்று சொல்லி தேவ அன்பு அவருடைய இருதயத்தில் நிறைந்த போது இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. மகிமை, மகிமை, தேவ மகிமை. இது என்ன நடந்துச்சுன்னா, தொடர்ந்து வாசிங்களேன். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும், இதாங்க மகிமை. ஆமெனா.
ஒரு 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 மனுஷனை தேவன் மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்றால் அந்த மனிதன் தேவனை மகிமைப்படுத்துவான். ஏனென்றால் அவரே மகிமைக்கு பாத்திரர். கர்த்தர் இந்த பூமியில வந்து ஊழியம் செய்த நோக்கம் என்னவென்றால், அவரே சர்வ வல்லவர், என் பிதா சர்வ வல்லவர், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் என் பிதாவினுடையவைகள் என்று தேவனை புகழுகிற அந்த புகழ்ச்சி. அந்நிய பாஷையினுடைய நோக்கம் என்ன? அந்நிய பாஷை நோக்கம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை புகழ்கிற புகழ்ச்சி தான் அந்நிய பாஷையினுடைய அடையாளம். தான் அந்நிய பாஷை நல்லா பேசணும். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனுடைய ரகசியத்தை பேசுகிறான். அப்ப தேவன் என்ன செய்தார் என்றால், புறஜாதி ஜனங்களாகிய அவர்களை பரிசுத்த ஆவியான கொடுத்து மகிமைப்படுத்தினார். தொடர்ந்து வாசிக்கலாம். பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள மாம்சத்தின்படியான விருத்த சேதனம் உள்ளவர்கள் விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஏன் பிரமித்தாங்க? எப்பா, இவங்க மகிமை அடைஞ்சிட்டாங்கப்பா. ஆமெனா. பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து தேவன் இவர்களை மகிமைப்படுத்தி விட்டார். இவங்களாம் புறஜாதி. இவர்கள் எல்லாம் அங்கே யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி பார்த்தீங்கன்னா புறஜாதிகளை நாய்க்குட்டின்னு சொல்லுவாங்க. அதான் இயேசு அவங்க சொன்னார், அந்த வழக்கத்தை தான் சொன்னார், நாய்க்குட்டி. ஏனென்றால் அவர்கள் புறம்பானவர்கள், தேவனை, ஜீவனுள்ள தேவனை அறியாதவர்கள். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் கிடையாதவங்க. அப்போ இவங்க அன்னைக்கு வரைக்கும் யூத கிறிஸ்தவர்கள், மெசியானிக் ஜூவிஷ், அதாவது வந்து இயேசு கிறிஸ்துவை யார் அன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா யூதர்கள் மாத்திரம் ஏற்றிருந்தாங்க. ஆனால் முதல் முறையாக பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகள் மேல வந்ததும் அவங்க என்ன செய்தார்னா, ஒரு பயங்கரமான பிரமிப்பு என்பது பயங்கர ஷாக். என்னது? தேவன் ஆபிரகாமின் சந்ததியை தான் வந்து மகிமைப்படுத்தினாரு. ஆனா புறஜாதி ரட்சிப்பையே அறியாத, தேவனை அறியாத புறஜாதியரையே மகிமைப்படுத்தி விட்டாரே அப்படின்னு சொல்லி பிரமித்தார்கள். ஏனால் தேவன் நமக்கு செய்திருக்கிற இந்த அன்பு பயங்கர பிரமிப்பு. ஆமெனா. இன்னைக்கு இந்த கலாம்பாக்கம் கிராமத்தில் இன்னைக்கு உட்கார்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய மகிமை, தேவன் நமக்கு பாராட்டின மகிமை. ஆமெனா. இது எல்லாருக்கும் பிரமிப்பு. ஒரு யூதனுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து எங்கேயோ ஒரு மூலையில் வந்து ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆராதிக்கிறோம் சொன்னதும் அவங்க எல்லாம் பிரமிக்க தான் செய்யும். ஆமெனா. அடுத்து தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். சொல்லுவோமா? ஆமென். எவ்வளவு நல்ல தேவன். ஓகே, அப்ப தேவன் இவர்களை பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுத்து, அதான் இங்க பவுல் இங்க சொல்றாருன்னா, இங்க பேதுரு என்ன சொல்றாருன்னா, தேவன் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு. அப்போ தண்ணீர் ஞானஸ்தானம், தேவனுடைய நீதியின்படி தண்ணீர் ஞானஸ்தானத்தை விளக்கலாமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஞானஸ்தானம் என்பது விசுவாசம். என்னது விசுவாசம்னா? பலினா என்ன? நான் ஒரு பாவி என்கின்ற அந்த உணர்வு. இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த சுவிசேஷத்தை நான் கேட்கறதுக்கு முன்னாடிக்கு வரைக்கும் நான் ராஜா, என் பெருமை எங்க, என் ராஜ்யம் எங்கன்னு சொல்லி இந்த பூமிக்குரிய காரியங்களில் நம்முடைய சிந்தனை வைத்திருந்தோம். ஆனால் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை நம்ம கேட்டதுமே நமக்குள்ள அங்க அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு 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 மரணம் ஏற்படுகிறது. அதுதான் ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம், அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தினால மட்டும்தான் இப்போ என்ன பண்ண ஞானஸ்நானம் எடுக்கணும். புரிஞ்சா இல்லையா? அதுதான் சபைக்கு எல்லாருக்கும் நீதியை வெளிப்படுத்தும்படியாக முழுக்கு ஞானஸ்நானத்தை எடுக்கிறோம். ஆக அவர்களை அவர் நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த மகிமை தான் என்னன்னாக்கா இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஏன்னா அப்போஸ்தலருடைய உபதேசம் எல்லாம் என்ன இருந்துச்சுன்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்தே பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாம் அந்த அப்போஸ்தலர் காலத்தில் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். தேவனுடைய கிருபை அவர்களை பூரணப்படுத்தியிருந்தது என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் வாசிக்கிறோம். அந்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 4வது அதிகாரமா எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 4வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. என்ன கிருபை? பூரண கிருபை. பரிசுத்த ஆவியானுடைய பூரணம், பரிசுத்த ஆவியானுடைய அந்த மகிமை, பரிசுத்த ஆவியானுடைய அந்த வழிநடத்துதல், பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஆட்கொள்ளுதல். நல்லா கவனிக்கணும்.
தேவன் நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார். எப்படி அப்படின்னா தம்முடைய ஆவியை கொடுத்து அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? முழுமையை நம்மை ஆட்கொள்ளுவார். ஃபுல் கண்ட்ரோல் அவர் எடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுமே முழு கண்ட்ரோல், நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறவர். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தொடர்ந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் ஆராய்ந்து பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. ஆக தேவன் நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாவ மன்னிப்பின் மூலமாய் நம்மை பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவருடைய குமாரர்களாக, அவருடைய குமாரத்திகளாக நம்மை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் இன்றைக்கு தேவர்கள். ஆமென் சொல்லுவோமா? அதுதான். ஏன்னா பரிசுத்த அவருடைய அபிஷேகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவன் நமக்கு பூரணப்படுத்தியிருக்கிறார். அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அப்போஸ்தலர் காலத்தில் எங்க போனாலும் உயிர்த்தெழுதலை குறித்தே பிரசங்கம் பண்ணாங்க. என்ன, உலக ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில நம்முடைய அடிப்படை தேவைகள், ஆனால் அதுவல்ல நம்முடைய ஜீவன். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய தேவை என்பது ஒரு வினாடியும் தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கும், எல்லாம் அழிஞ்சுக்கினே இருக்கும். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ எனக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக என்ன புதுசாக வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு அந்த நோக்கத்தை வருவாங்க, அவங்களுக்கு அதை பேசி ஆகணும். ஆனால் சத்தியம் ஒரு 3 மாதம் போதும் அவங்களுக்குள்ள அவங்களுடைய மைண்ட் செட் மாறணும். ஓகே, இயேசு கிறிஸ்து குறித்த அந்த ரகசியங்கள் அவங்க அறியணும். அப்போ அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணாருன்னா அத்தேனே பட்டணத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணுறாரு. எடுத்து வாசிங்களேன் 17ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே என்ன பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க. பார்க்கலாம், அந்த உயிர்த்தெழுதலை குறித்தே பிரசங்கம் பண்ணுவார். வாசிங்க பார்க்கலாம். 30 வாசிங்க பார்க்கலாம். 17:30. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷருக்கும் கட்டளிடுகிறார். நல்லா கவனிங்க. அறியாமை உள்ள காலத்துல தேவன் காணாதவர் போல் இருந்துட்டாரு. என்ன அறியாமை உள்ள காலம்? தேவனுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீங்கள் அறியாதிருந்த காலம் வரைக்கும் தேவன் காணாதவர் போல இருந்துட்டாரு. ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் பேதுருக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, அவர் யூதர்களுக்கு மட்டும்தான் தேவன், யூதர்களுக்கு மட்டும்தான் பரிசுத்தத்தை கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிருந்தாரு. ஆனால் கொர்நேலியுடைய வீட்டுக்குள்ள அந்த பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்த பிற்பாடு அவருடைய மனநிலை பிராடாச்சு. தேவனுடைய அந்த ஒரு அனாதி தீர்மானம், அவருடைய தெய்வீக அன்பு, அவருடைய சுபாவம் எல்லாம் அப்போஸ்தலர் அறிய ஆரம்பித்தார்கள். அதனால தான் எங்குமுள்ள மனுஷர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தம் நியமித்த மனுஷனை கொண்டு. நல்லா கவனிக்கணும். இதுதான் அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தல உபதேசம் என்னாலே மரித்தோரின் உயிர்த்தெழுதல், பலியை குறித்து, விசுவாசத்தை குறித்தே பிரசங்கிப்பது. விசுவாசமே பலி. நீங்கள் கிறிஸ்து இயேசுவோடு கூட மரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அப்போஸ்தல உபதேசம். அப்போ பூலோகத்தை நீதியாய் நியாய்ந்து தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, தாம் நியமித்த மனுஷன் யாரு? தம்முடைய ஒரே பேரான குமாரன். ஆமெனா? தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாய்ந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து தேவன் உயிரோடு எழுப்பினதினாலே மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நிச்சயம் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் தேவன். ஆமெனா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்புவார்களாக. தேவன் அவர்கள் மேல இரக்கம் பாராட்டுவாராக. ஆமென் சொல்லுவோமா? அப்போ இப்ப இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டதுமே என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது உண்மை. அதுக்கு அப்போஸ்தலர் சாட்சி கொடுக்குறாங்க. நாங்கள் அவரோட கூட புசித்தோம், குடித்தோம், அவரோடு கூட ஊரூரா சுற்றி திரிந்து தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தோம், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்துச்சு அப்படின்னு அப்போஸ்தலர் சாட்சி கொடுக்குறாங்க. அப்போ இதை கேட்டதும் என்ன, அவன் மனசுக்குள்ள ஒரு பயமும், அந்த பயத்துக்கு மத்தியில் ஒரு ஆறுதலும். தேவன் தம்முடைய குமாரன் மேலே என்னுடைய பாவத்தை சுமத்தி திருத்து விட்டார். தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக அவருடைய குமாரனுக்கு ஒப்புரவாக்கி கொண்டார் என்கின்ற அன்பு பெருகினதும், அவருடைய இரக்கத்துக்காக இயேசு ராஜா, என் இயேசு தேவனே, என் பாவங்களை மன்னிப்பீராக என்று சொல்லி அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சும் போது
தமது அபிஷேகத்தை, தம்முடைய ஆவியை அனுப்பி நம்மை அவர் மகிமைப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, கிறிஸ்து இயேசுவினுடைய இந்த பாடுகளும் இந்த பாடுகளுக்கு பின்பதாக வரக்கூடிய மகிமையை குறித்து பயங்கரமா ஆராய்ச்சி செய்தார்கள். சொல்ல போனா தாவீது ராஜாலாம், ஆண்டவரே இப்படி வந்துட மாட்டீரா, எங்க காலத்துல இந்த ரட்சிப்பு வந்துடாதா, நாங்கள் இந்த குமாரனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய இந்த அபிஷேகத்தை பெற்று நாங்கள் தேவனை அப்பா என்று கூப்பிடுகிற அந்த ஒரு மகிமையான காரியம் எங்களுக்கு வந்துடாதான்னு சொல்லி எல்லாம் இவங்க ஆராய்ச்சி பண்ணி ஏங்கினார்கள். ஏங்கனாங்க, அவங்க எல்லாம் தவித்தாங்க. அப்படி அவங்களுக்குள்ள ஒரு தவிப்பு இருந்துச்சு. எதுக்காக? கிறிஸ்து இயேசுவினுடைய பாடுகளும் அந்த பாடுகளுக்கு பின்பதாக வரக்கூடிய தேவனுடைய மகிமை, அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம். இதை பேதுரு நல்லா விளக்கப்பட்டு பாருங்க பார்க்கலாம். 1 பேதுருவின் புத்தகத்தில் இந்த ஆத்ம ரட்சிப்பு, இந்த ஆத்ம மீட்புக்கு அப்புறம் எப்படிப்பட்ட அந்த மகிமை வெளிப்படுது என்பதை 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் அங்க 9 வாசிக்க பார்க்கலாம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆத்மா எங்க இருக்குது? எல்லாம் எனக்கு கவனிங்க. நான் பைபிள் ஸ்டடிக்குள்ள போகல, இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆத்மா எங்க இருக்குது? நான் தான் ஆத்மா, உள்ள இருக்குது இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவை எது சிறையாக்கி வச்சிருக்குது? சொல்லுங்க, எது சரியாக்கி வச்சிருக்குது? இந்த மாம்சம். இதுல இருந்து நான் விடுதலை ஆகணும்னா விசுவாசம். ஆமெனா? என்ன விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். ஏன்? அவர் மகிமை அடைந்தார். அவர் எப்போதும் தேவ சித்தம் செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினபடினாலே தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். அப்போ என்னுடைய விசுவாசத்தின் பலன் என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். டிகோடிங் செய்றாங்க. என்ன? வேதம் பழைய ஏற்பாடு எதில் எழுதப்பட்டது? எந்த மொழியில் எழுதப்பட்டது? எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. எபிரேய மொழியில ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இலக்கம், ஆலெஃப், பெய்த், கிமல், டாலத், ஹே, வவ், இதெல்லாம் பார்த்துருக்கு இல்லையா? அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நியூமெரிக் வேல்யூ இருக்கும். நல்லா கவனிங்க. இவங்க என்ன செய்தாங்கன்னா, யூதர்கள் என்ன செய்தார்கள், தீர்க்கதரிசிகள் என்ன செய்தார்கள், வேதத்தை வச்சு நல்லா ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ந்தாங்களா, பரிசோதனை பண்ணாங்களாம். என்னத்துக்கு? நாங்கள் தேவனை அப்பா என்று கூப்பிடும்படியான ஒரு மகிமையை தேவன் எங்களுக்கு நியமித்திருக்கிறார். இந்த வேதம் எங்களுக்கு என்னத்தை கற்பிக்கிறது? கிறிஸ்து வருவார், பாடுபடுவார், உங்களுக்கு உண்டான கிருபை அப்படின்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அவங்க காலத்தை எல்லாம் நிர்ணயம் பண்ணிட்டாங்க, காலத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. நான் நினைக்கிறேன் கிறிஸ்து பிறந்ததுமே கிழக்கில் இந்த சாஸ்திரிகள் அவருடைய நட்சத்திரத்தை வானத்துல கண்டோம். சரி, எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த சாஸ்திரிகளுக்கு அவருடைய நட்சத்திரத்தை வானத்துல கண்டோம்னு? அப்ப என்ன நடந்திருக்குன்னா, யூதர்களுடைய இந்த ஆராய்ச்சி, இந்த யூதர்களுடைய ஆராய்ச்சியின் மூலமாய் விளைந்த இந்த ஒரு நற்செய்தி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அநேக சாஸ்திரங்களாக எழுதப்பட்டு பல தேசங்களுக்கு பல மொழியாக்கம் செய்யப்பட்டு அங்கே அந்த பல புத்தகங்களாக என்ன பண்ணீங்கன்னா விநியோகிக்கப்பட்டிருக்குது. நான் அப்படித்தான் நான் நம்புகிறேன். அப்போ கிழக்கில் இருக்கக்கூடிய சாஸ்திரிகள் எல்லாம், ஏன்னா கிழக்கில் இருக்கிறவங்க ரொம்ப பக்திமான்கள். இந்தியா, மலேசியா, அப்புறம் இந்த மாதிரி ஸ்ரீலங்கா, இப்படிப்பட்ட கிழக்கத்திய நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தி உள்ளவர்கள். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நம்ம ஏன்னா மனுஷன் வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ, நல்லா எல்லாத்தையும் ஆளுகை பண்ணுறான், நல்லா மகிமை எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். ஆனால் ஒன்றுமே நம்ம செத்து போயிடுறானே, இதில் கடவுள் ஒருத்தர் இருந்தாருனாக்கா அவர் நம்ம மனிதனை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கு, இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் இந்த சாஸ்திரிகளுக்குள் எழும்பியிருக்கலாம். அப்போ யூதர்களுடைய இந்த ஆராய்ச்சி புத்தகம் நல்லா கவனிக்கணும். அவர் என்ன பண்ணணும்? ஆராய்ந்தார்களாம். ஆராய்ந்தார்கள். அது என்னது? தியரி ஆராய்றாங்க, பரிசோதனை பண்றாங்க, பிராக்டிக்கல் பண்றாங்க. சோதனை கூடம் இல்லையா? இப்போ நம்மலாம் இப்போ +2 படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி லேபு தனியாக இருக்கும், ஃபிசிக்ஸ் லேபு தனியாக இருக்கும், பயாலஜி லேபு தனியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? சார் என்ன பண்ணுவார்? கிளாஸ் எடுப்பார், இது எக்ஸ்பெரிமெண்ட் கொடுப்பாரு.
அது ஆராய்ந்து பார்க்கிறது. அதை டெரிவேஷன்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்னாக்கா சால்வ் பண்ணுவார். எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ணி அதை என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் கொண்டு சால்ட், எந்த சால்ட் எப்படி பண்ணணும், எந்த கெமிக்கல் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பார். அதை கெமிஸ்ட்ரி லேபுக்கு கொண்டு போய் பரிசோதனை செய்வார். என்ன ஆராய்ந்து பார்த்தாங்களோ அதை என்ன செய்வாங்க, பரிசோதனை. நாங்களாம் இப்போ மேத்தமெட்டிக்ஸ் நாங்களாம் படிக்கிறப்ப காலேஜில் நாங்கள் என்ன பண்ணோன்னா நாங்கள் சார்கிட்ட கேள்வி கேட்டோம். சார் எல்லாருமே வந்து இப்போ ஒரு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் படிக்கிறவங்கலாம் பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகுது. நாங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறோமே, இது எப்படிங்க வந்து எல்லாருக்கும் ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகும்? அடா பாவீங்களா, எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் தான் நான் சொல்லிட்டு இன்டகிரேஷன் வந்து எங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவோம். இன்டகிரேஷன் அப்பர் லிமிட் லோயர் லிமிட்னு ஒன்று வரும். இந்த அப்பர் லிமிட் இந்த லோயர் லிமிட்டுடைய நோக்கமே என்னன்னா, ஒரு ஃப்ளைட்டு வருதுன்னாக்கா அந்த ஃப்ளைட்டு வந்து எங்கே லேண்ட் ஆகணும், எங்கே வந்து அது வந்து டேக்கப் ஆகணும், அதெல்லாம் வந்து இந்த டிஸ்டன்ஸை வச்சு தான், இந்த இன்டகிரேஷனை வச்சு தான் வந்து கால்குலேஷனை பண்ணுறாங்கன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, அப்போனா மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப முக்கியமானு சொல்லிட்டுலாம் ரொம்ப நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருந்த அந்த நாட்கள்லாம் உண்டு. நல்லா கவனிங்க, இதை நல்லா புரிந்து கொள்ளணும். இப்போ கவனிங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு புது குழம்பு ஒன்று வைக்க போகிறீங்க. இப்போ முயற்சி பண்ண போகிறீங்க. என்ன பண்ணலாம்? சரி, அதாவது வந்து எப்படி சொல்கிறது, தக்காளி, வெங்காயம், அப்புறம் இது கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஏதாகில ஒரு ஐட்டங்களை சேர்த்து இது ஒரு புதுசாக ஒன்று இப்படி பண்ண எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் மைண்டில் அப்படியே வச்சு ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணுறீங்க. யாரும் முயற்சி வச்சு பண்ணுறாதீங்க, நார்மலாக வச்சாவே வாயில் வைக்க முடியாது. நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறீங்க. சரி, இதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, இந்த ஒருத்தர் இருக்கிறா, இவன் என்ன பண்ணுவான்னா, நான் கேக்கு செய்கிறேன், நான் அல்வா செய்கிறேன்னு சொல்லிட்டு மைண்டில் என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணுறது, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான்லாம் தப்பிச்சிருவேன். ஈவினிங்கில் டியூஷன் படிக்கிற பசங்கள்லாம் மாட்டிக்குவாங்க இல்லையா? அவங்களுக்கு போயிட்டு இந்தா நான் உங்களுக்கு கேக் பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக எடுத்து பரிசோதனை பண்ணதில் அவங்க அந்த அந்த எலிகள், பரிசோதனை எலிகள் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருது. அம்மா குழந்தைங்க என்ன ஆக போகுதுன்னு சொல்லி திட்டி கடை பண்ணான். நல்லா கவனிங்க. இப்போ லேபில் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சதும் பரிசோதனை பண்ணுவாங்க. முதல்ல எலிக்கு செலுத்தி, அதுக்கப்புறம் தான் மனுஷனுக்கு செலுத்துவாங்க. நல்லா கவனிங்க, இவங்க என்ன பரிசோதனை பண்ணாங்க? பழைய ஏற்பட்ட கால தீர்க்கதரிசிகளை என்ன மகிமை, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவர் ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் தான் அவர் வெளிப்படுத்த போகிறார். அந்த காலம் எங்கே? அந்த காலம் அந்த ஜீவனையும் அழியாமையும் தரித்துக் கொள்ள போகிறோம். அது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மகிமை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா போக மாட்டார். நித்திய 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 நித்தியம் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். கர்த்தருடைய பரிசுத்த நம்ம மகிமைப்படுவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. மறுபடியும் இந்த வசந்த வாசிங்க, 10ஆம் வசனம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து. மகிமை மகிமை மகிமை, ஹல்லேலூயா. அவங்க இந்த வேர்டே பயங்கரம். உங்களுக்கு உண்டான கிருபைடா இது. அது எப்படி அதை சொல்றாரு பாருங்க. இது 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 உங்களுடையதுன்றது எவ்வளவு பெரிய மகிமை இல்லையா? அவங்கெல்லாம் எதிர்பார்த்தாங்க. அவங்க தீர்க்கதரிசியை உட்காந்து பார்த்துட்டு, இது நமக்கு இல்லைப்பா. தானியேல் கேள்வி கேட்பாரு, ஆண்டவரே இவைகள்லாம் நீங்கள் இவ்வளோ காட்டினீங்க, இதெல்லாம் நடக்க காலம் எப்போ ஆண்டவரே? இதெல்லாம் உனக்கு உறுதி இல்லை, போய் கம்முன்னு பத்துக்க போ. ஆமேனா? தானியேல் ஆராய்ச்சி செய்தார். நீ போய் படுத்துக்க, இளைப்பாரு, இதுக்கான காலங்கள் எல்லாம் இருக்குது, முத்திரை போட்டு வச்சிருந்தாரு. இதெல்லாம் பயங்கரமான ரகசியங்கள். தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற ஒரு மாபெரும் கிருபை. கவனிங்க, உங்களுக்கு உண்டான கிருபை. எத்தனை சந்தோஷமா இருக்கு கேட்டதும். ஆமெனா? தேவனுடைய இரக்கம் பாருங்களேன். நம்மெல்லாம் எங்கேயோ தேவனை அறியாத ஒரு காட்டான்களாக, காட்டு அத்தி மரங்களாக இந்த உலகத்தில் நம்ம தாறுமாறாக ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் நம்ம மேல இரக்கம் வச்சு, உங்களுக்கு உண்டான கிருபை. இந்த வசனம்லாம் வாசிக்க வேண்டிய உள்ளம் பொங்கணும் அப்படியே. தேவனே உம்முடைய இரக்கம், மனதுருக்கம், தயவு எவ்வளவு பெருசுப்பா. ஆமெனா? நம்ம மேல இரக்கம் வச்சாரே. நம்மெல்லாம் என்னன்னு சொல்றது, ஒண்ணுமே இல்லாதவங்க. ஆனால் நம்மை தான் தேவன் அழைத்து உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து, ஏதோ ஆராயல, எப்பா ஒரு கருத்து, அவங்களோட அட்டென்ஷன் முழுக்க அந்த வார்த்தையின் மேலே வச்சு என்ன சொல்றார் தேவன். அப்படி தேவன் நம்ம கிட்ட பேசுகிற இந்த வார்த்தையோட நோக்கம் என்ன? கருத்தாய் ஆராய்ந்தார்கள். ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணலை,
கருத்தாய் ஆராய்ந்தார்கள். கருத்தாய்னா என்ன? அவங்க மைண்ட் செட்டில் தெளிவாக இருந்துச்சு. தேவனுடைய நோக்கம் என்ன என்கின்ற அந்த கருத்து அவர்கள் மைண்டில் இருந்துச்சு. கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். என்ன பரிசோதனை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பரிசோதனை பண்ணாங்க? அப்போ தாவீதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அவர் பரிசோதனை பண்ணார். என்ன பரிசோதனை பண்ணார்? தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமாக இருக்கும். அதனால தான் நாளாகம புத்தகத்தில் வாசிக்கும் போது தாவீது தன் ஜனத்துக்கு நீதி நியாயங்களை செய்தார்னு இருக்கும். அப்போ தாவீது ராஜா தீர்க்கதரிசியாக தாவீது ராஜா எல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசோதனையே பண்ணுறாரு. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், அவருடைய அபிஷேகம் பெற்று அந்த ஒரு நீதி உள்ள ஆட்சியை அவர் செய்கிறாரு. தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்பு வரும் மகிமைகளையும். கரங்களை உயர்த்தி. கிறிஸ்து பாடுபடாம இந்த மகிமை நமக்கு வராது. எத்தனை பேர் இயேசு ரட்சகர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அவர் இரட்சகர். தேவன் நம்ம ரட்சிக்கும்படியாய் தம்முடைய குமாரனை அனுப்பினார். நல்லா கவனிங்க. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்துவின் ஆவினா என்ன? தேவ ஆவினா என்ன? பரிசுத்த ஆவினா என்ன? குமாரனின் ஆவினா என்ன? இந்த தேவ ஆவினா என்ன? இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சிகள். நல்லா கவனிங்க. பொதுவாக சொல்கிறேன், கொஞ்சம் சிம்பிளாக மாதிரி சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன் அடுத்த பகுதிக்கு. நல்லா கவனிங்க. தேவ ஆவி அப்படின்னா என்னன்னா, தேவ ஆவி என்பது அன்பின் ஆவி. எல்லாருக்குள்ளேயும் இந்த தேவ ஆவி இருக்கு. எல்லாருக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, என்னது தேவாவி? சொல்லுங்கம்மா, எது தேவாவி? நமக்குள்ள மனசாட்சி இருக்கு இல்லையா? அந்த மனசாட்சி தான் தேவாவி. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்குள்ளுமே அந்த அன்பு இருக்கும். இப்போ 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 நம்முடைய கிராமமாக இருக்கட்டும், ஒரு நகர்ப்புறமாக இருக்கட்டும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் வித்தியாசமாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அன்பு மாறாது. இப்போ தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மா வானான் இல்லையா? அந்த ஆவி தான் தேவ ஆவி. அதனால தான் மனுஷன் தேவனுக்கு தேவை. புரிஞ்சு போச்சாப்பா? எல்லாருக்குள்ளேயுமே அன்பு இருக்குது. யான் மனைவி, யான் பிள்ளை, யான் கணவன், அந்த ஒரு குடும்ப பந்தம், அது தேவ ஆவி. ஓகேவா? சரி. கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னா என்ன அப்படின்னா, கிறிஸ்து என்பது தேவனால் அனுப்பப்பட்டவர், முழுக்க முழுக்க தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர். இவர் என்ன செய்வார்? ஒரு மனிதனுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, வேதத்தை உட்காந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி கிறிஸ்து எப்படி பலியானாரோ அப்படிப்பட்ட பலி சிந்தை அவனுக்குள்ள வந்துடும். டிஃப்ரெண்ட் புரியுதா? கிறிஸ்துவின் ஆவினா, கிறிஸ்துவின் ஆவினா உன்னையே மீறி பைபிளை ஆராய்ச்சி பண்ணி உட்காந்து கிடப்பேன். இப்போ நார்மலாக பைபிள் படிச்சுன்னு போயினே இருப்போம். ஆனால் கிறிஸ்துவின் ஆவி உடையவன் என்ன செய்வான்? இது ஏன் இப்படி வந்துச்சு? அப்படி சக்கு சக்கு சக்குன்னு ஆவியானவர் என்ன செய்வார்? ஒன்றோடு ஒன்று ஜோடு இல்லாமல் இராது. கர்த்தருடைய இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் ஒன்று சேர்த்து லிங்க் கொடுப்பார். அதுதான் ஏசாயா அந்த எழுதுறாரு. வேத வாக்கியங்கள் எல்லாம் இது தானாக எழுதப்படல, தேவனுடைய ஆவியானவர் இதை ஒன்று கூட்டி சேர்ப்பார். அந்த வசனம் வாசிங்க போகலாம். ஏசாயா 34:16. ஏசாயா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்யும்னா, வசனங்களை ஜாயின் பண்ணி இதுல என்னமோ இருக்கு, இது என்ன, இதுல என்னமோ இருக்கு, இது என்ன உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்றது கிறிஸ்துவின் ஆவி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணுகிற அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, யூதர்களுக்குள்ள இந்த கிறிஸ்துவின் ஆவி அவங்களுடைய டிஎன்ஏவிலே கலந்துருக்கு. ஏன்னா ஆபிரகாமுக்குள்ள இந்த ஆராய்ச்சி இருந்தது. ஆமெனா? ஆண்டவர் சொல்றாரு, சோதோம் குமோரை அழிக்க போகும்போது நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, என் வார்த்தைகளையும் என் பிரமாணங்களையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு போதிப்பானே. அப்போ ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அந்த வார்த்தையை ஆராய்ச்சி செய்கிற, தேவனுடைய வசனங்களை ஆராய்ச்சி செய்கிற அந்த கிறிஸ்துவின் ஆவி உள்ள இருக்கிறது. அப்ப இந்த கிறிஸ்துவின் ஆவி உள்ள இருந்து தேவனுக்கு எப்படி நம்மை ஒப்பு கொடுக்கலாம் அப்படி என்கின்ற அந்த ஒரு மகிமை அவர்களுக்குள்ள வந்துடும்.
அப்போ கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்றார் இல்லையா? அப்போ நம்ம கிறிஸ்துவின் ஆவி இருந்தால் தான் பைபிளை ஆராய்ச்சி பண்ணணும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக நமக்கு 15 ஆண்டு காலமாக இந்த ஆராய்ச்சியை பயங்கர மகிமை நடத்தினார். ஆமேனா? நமக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்லி கொடுத்தார். அந்த வசனம் கூட வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் ஆவி அப்படின்ற வேர்டு இருக்கும் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமா? ரோமர் 8:10 வாசிப்பாங்களா? மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், 9 வாசி. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆவி, தேவ ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவி, குமாரனின் ஆவி, இதெல்லாம் நல்லா நம்ம படிக்கணும். ஓகேவா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவளாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவளாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. அப்போ கிறிஸ்துவின் ஆவியானவர் என்ன செய்வார்னா, தேவனை குறித்த ரகசியங்களை நமக்கு சொல்லி கொடுத்து நம்முடைய மாம்சத்தை எப்படி பலியாக்க வேண்டும். என கிறிஸ்து பலியாகிறவர். ஆமேனா? வேதத்தை நீ ஆராய்ச்சி பண்ணாதான் விசுவாசத்தில் பூர்ணப்பட முடியும், அதாவது பலியாக முடியும். அப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவி, இது ஆபிரகாமின் சந்ததியாருக்கு நார்மலாகவே உள்ள இருக்கும். இன்னைக்கும் யூதர்களுடைய வெளிச்சம் இருக்கு. அப்படி நம்மளாம் எப்படி சொல்றது, அவங்ககிட்ட நம்ம போய் பிச்சை எடுக்கணும் நாம. ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபை இன்றைக்கு நமக்கு அந்த அபிஷேகத்தை நமக்கு பூர்ணப்படுத்தி அந்த மகிமை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். பயங்கர ஆச்சரியமா இருக்கும். ஒன்னொன்னுக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஒன்னொன்னுக்கும் காரணத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. கிறிஸ்துவ கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்க. ஆனால் அது இயேசு தான் அறியாமல் இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, கிறிஸ்துவின் ஆவி, தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவி. அப்போ கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. சரி, இப்ப கவனிங்க. இந்த வாசத்தை நம்ம முடிக்க போறோம். பேதுரு மறுபடியும் திருப்பிக்கோங்க. இப்ப 11 வாசிங்க பார்க்கலாம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவி என்ன பண்ணுவாரு, வசனத்தை ஒன்னோட ஜோடி சேர்ப்பாரு. ஆமேனா? நீ ஒரு வசனத்தை வாசினே இருப்ப, சக்குன்னு ஒரு லைட் எரியும். அந்த வசனம் இதுக்கு லிங்க் அப்படியே கொண்டு போகும். அப்ப இந்த லிங்கை வச்சு அப்படியே முழுமைப்படுத்தி கிறிஸ்துனுடைய அந்த மகிமையை முழுமைப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ள தேவ சித்தம் எப்படி நிறைவேற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மகிமை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆராய்ச்சி பண்றாங்க. தங்களுடைய கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகள். நல்லா கவனிக்கணும். என்னதுங்க? கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகள். அப்போ அவங்க பைபிளுடைய நோக்கமே என்னன்னா, குமாரன் மரிக்க வேண்டும். ஆமேனா? குமாரன் என்ன பண்ணணுமா? சாகணும். ஏன் குமாரன் சாகணும்? தேவன் ஆவியா இருக்கிறார். தேவனே சர்வ வல்லவர். எந்த ஒரு வல்லமைக்கும் மகிமை இல்லை. ஆக தம்முடைய வல்லமையை எல்லாம் அவர் சிலுவையில் சாகடித்து தேவனுக்கு அவர் மகிமை செலுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் என்றைக்கு மகிமைப்படுவதாக. அப்போ கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும், அவைகளுக்கு பின் என்னது? பரிசுத்த ஆவியானவர். ஆக அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? ஆராய்ந்தார்கள். ஆமெனா? சொல்லுங்க. என்ன பண்ணாங்க? எதை ஆராய்ச்சாங்க? அந்நிய பாஷையை பேசி அந்நிய பாஷையின் அடையாளத்தோட தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த மகிமையின் காலம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை அப்பா என்று கூப்பிடுகிற காலம், அந்த மகிமையின் காலம், தேவன் மனிதர்களை மனுக்குலத்தை மகிமைப்படுத்துகிற அந்த காலம், அவர் தம்முடைய ஆவியை மனிதனுக்கு கொடுத்து தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ளுகிற அந்த மகிமையின் காலம் இன்னது என்பதை குறித்தும் ஆராய்ந்தார்கள். அதனால்தான் கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள் எல்லாம் ஒருவேளை இந்த கிறிஸ்துவின் ஆவி உடைய இவர்கள் அநேக புத்தகங்களை எழுதியிருக்கலாம். அந்த புத்தகங்கள் பல தேசங்களுக்கு தோல் சுருள்களாக கடந்து போயிருக்கலாம். அப்படி போகும்போது கிழக்கில் இருக்கக்கூடிய பக்திமான்கள் எல்லாரும் அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்திருக்கலாம். அப்படியானால் யூதருக்கு ராஜாவாக
ஆமென். யூதருக்கு ராஜாவாக தேவனால் முன்குறிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட எனக்காக என் சகோதரனாகிய கிறிஸ்து இயேசு சிலுவையிலே பலியாகி அவர் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படியாய் அவர் மண்ணுலகுக்கு வந்து மரிப்பார். அவருடைய மரணத்துக்கு பின்பு உண்டாகக்கூடிய பாடுகளுக்கு பின்பு மகிமை அவர் என்னை அபிஷேகித்திருப்பது. ஆமெனா. அந்த அபிஷேகத்தினாலே, அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே எங்களுக்கு உண்டாக போகிற நித்திய மகிமையை குறித்தும் அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். அதுதான் பலமுறை சொல்லிட்டேன். பழைய ஏற்பாடு தேவனுடைய வார்த்தை, வார்த்தை என்பது விதை. விதை என்றால் அதுக்குள்ள ஜீவன் இருப்பது தான் விதை. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளதா இருக்கிறது, அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. புதிய ஏற்பாடு சதை, அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடுகள், அந்த வார்த்தையினுடைய பூர்ண நிறைவு தான் கிறிஸ்து. ஆக இந்த நிருபங்கள்லாம் ரொம்ப கவனமாய் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் விதை இல்லாமல் சதை கிடையாது, சதை இல்லாமல் விதை கிடையாது. ஆக பழைய ஏற்பாடு தேவையில்லை, புதிய ஏற்பாடு தேவையில்லை. இன்னைக்கு நிறைய தேவையில்லாமல் இன்னைக்கு நிறைய போயிருக்குது. வேதம் என்றால் விதையும் சதையும் சேர்ந்தது, சதையும் விதையும் சேர்ந்தது. ஆமெனா. இப்போ நாமெல்லாம் இப்போ மாம்சத்தின்படி நம்மளாம் ஒரு தகப்பனுடைய விதையாக இருக்கிறோம். அந்த விதை தான் நீங்கள் மாம்சமாகி சதையாக நிற்கிறோம். ஆமெனா. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ஷியல் இருக்கு. ஆமெனா. அப்போ இயேசு ராஜா என்கின்ற சதைக்கு விதை யாரு? தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். அவருடைய இன்ஷியல் என்ன? சன் ஆஃப் காட் அவர். ஆமெனா. அவர் தேவனுடைய குமாரன் அவர். அதனால தெளிவாக இருக்க வேண்டும். ஆக கிறிஸ்துவ மாத்திர தனியாக பிரிக்க முடியாது. கர்த்தருடைய வேதத்தோடு கூட சேர்ந்து நிறுத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தம் என்று மகிமைப்படுவதாக. இப்ப வாசிக்க தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். தங்கள் நிமித்தம் அல்ல. ஆமெனா. ஆமெனா. தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு ஆமென் ஆமெனா ஆமெனா அவர்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி, ஆண்டவரே எங்களுக்கா இந்த மகிமை, இந்த காலத்திலா இது நடக்கும், உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்து எங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய இந்த மகிமை எங்களுக்குள்ள வந்ததும் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை. எல்லா வலிகளிலிருந்தும், வேதனைகளிலிருந்தும், துக்கத்திலிருந்தும், பாடுகளிலிருந்தும், போராட்டங்களிலிருந்து விடுதலை ஆகி தேவனை போல என்றென்றைக்கும் ஒரு மகிமையான ஒரு சமாதான வாழ்க்கை அது எங்களுக்கா என்று அவர்கள் கேட்டபோது தேவன் அவர்களுக்கு வெளிப்பாடையும் கொடுத்துட்டாரு. இது உங்களுக்கு அல்ல. ஆமென். ஒரு சந்ததி இருக்குது. அந்த சந்ததி என்னுடைய சந்ததியாக என்னுடைய அபிஷேகத்தை கொடுத்து அவருடைய ஏன் சந்ததியாக அவர்களை சேர்த்துக் கொள்ளுவேன் என்கின்ற வெளிப்பாடை தேவன் அவர்களுக்கு கொடுத்துட்டு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்ல கவனிங்களேன். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் மகிமை. அந்த பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். யார் இந்த காதுள்ளவன்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவன் காதுள்ளவன். காதுள்ளவன் என்றால் என்ன அர்த்தம்? விருத்த சேதனம் உள்ளவன். பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை, அவருடைய சித்தத்தின் சத்தத்தை கேட்கிறவன். ஆமென். எவ்வளவு பெரிய மகிமை! பரிசுத்த ஆவியினாலே, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த மகிமை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனை குறித்த அந்த ரகசியங்களை எல்லாம் எடுத்து வெளிப்படுத்தி அந்த மகிமையை எப்படியெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து சபையில பிரசங்கிக்கிற இந்த வார்த்தைகளை பார்க்கிறதுக்கு ஒவ்வொரு நாள் ஆராதனையிலையும் நல்ல கவனிங்க, தேவ தூதனுக்கு ஆசை இருக்குதான். நல்ல கவனிங்களேன். தேவ தூதர்களுக்கு ஒரு பயங்கர ஆசை. ஆசை என்ன? நிறைவேறி ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்கின்ற ஆசையும் உண்டு. ஆமெனா. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த பாவப்பட்ட ஜென்மங்கள், பாவத்தை தண்ணி போல குடிச்ச இந்த கொடும் பாவிகள் எல்லாம்
தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே தேவனுடைய மகிமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு இப்படியெல்லாம் துதிக்கிறாங்களே, இப்படியெல்லாம் மனமகிழ்ச்சியில் இருக்கிறாங்களேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த தேவ தூதர்களுக்கு ஒரு ஆசை இருக்குதாம். ஆனால் அந்த ஆசையை யார் தான் நிறைவேற்றணும்? தேவன் தான் ஆசை வர்றியா? சரி போ, ஆமென், போய் இந்த ஆராதனையில் போய் பாரு, என் பிள்ளைங்க எப்படியெல்லாம் என்னை ஆராதிக்கிறாங்கன்னு பாரு, என் பிள்ளைங்க எப்படியெல்லாம் ஆவியில் என்னை மகிமைப்படுத்துறாங்க பாருன்னு தேவன் தான் அந்த ஆசையை நிறைவேற்றணும். ஆமேனா? இப்போ நம்ம சபையில் உட்காந்து தேவனை ஆராதித்து அவருடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த மனமகிழ்ச்சியோடு அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிற அந்த காரியங்கள்லாம் பார்க்கறதுக்கு எத்தனை லட்சம் கோடி தேவதூதர்கள் பார்த்தாங்களோ. ஆமென்லாம் சொல்ல மாட்டீங்களா? கவனிங்கப்பா, இதெல்லாம் சத்தியம். தேவன் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லிட்டாரு, இத்தனை தேவதூதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கிறாயா அப்படின்னு. அதையும் அவங்க மகிமை அதை எழுதி வச்சுட்டாங்க. இதை உற்று பார்க்கறதுக்கு பரிசுத்த ஆவியினாலே இன்றைக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அவர் எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தி கொடுத்து நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த மாபெரும் மகிமையை எடுத்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த சபையில் அவருடைய உபதேசத்தை கேட்குறோமே, இதெல்லாம் உத்து பார்க்குறாங்க. தேவதூதெல்லாம் ஆசையாக இருக்குது. என்ன அம்மாளுங்க இங்கே உட்காந்துக்குன்னு கண்ணீர் வச்சுன்னு உட்காந்துக்குது, கன்னத்தில் கையை வச்சுக்கின்னு, ஐயோ எனக்கு இது இல்லையே அது இல்லையே அப்படி இல்லையே. எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்குவார். ஆமேனா? நம்மெல்லாம் அவரை ஆசையாய் ஆராதிக்க வேண்டும். தேவ தூதர்கள், நான் உண்மையாக சொல்லுகிறேன், எவ்வளவு தேவனை பற்றின ரிவில் அந்த வெளிப்பாடுகள் வருகிறதோ, தேவனுடைய மகிமையை குறித்த வெளிப்பாடுகள், கிறிஸ்துவை குறித்த அந்த வெளிப்பாடுகள், இயேசு ராஜாவுடைய மகிமை குறித்த வெளிப்பாடுகள், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பராக்கிரமம், பரிசுத்த ஆவியானவருடைய இந்த ஆட்கொள்ளுதல் எவ்வளவு வெளியே வருகிறதோ, தேவ தூதர்கள் அவ்வளவு ஆசையாய் அந்த சபை மேலே அவ்வளவு கண்ணு வச்சு பார்க்குறாங்க. நம்மெல்லாம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு முன்பதாகவே அவங்கெல்லாம் முன்னாடியே வட்டமிட்டு, ஆமேனா, இவனா இப்படி ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுக்கணும். அவன் ரெக்க வச்சுங்கிறானோ ரெக்க வச்சுல, அந்த ஆராய்ச்சியில் நமக்கு வேணாம். ஆனால் தேவ தூதர்கள் இதை உற்று பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆசையாக இருக்கிறாங்கன்னா, நம்ம வேதத்தை எந்த அளவுக்கு ஆசையாய் நம்ம அதை ஆராய்ந்து பார்த்து நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். ஆமேனா? அதனால தான் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளிடுவார், அவர்கள் உன்னை கையில் ஏந்திக்கிட்டு போவாங்க. எவ்வளோ பெரிய ஒரு மகிமை நமக்கு. ஆமேன் சொல்லுவோமா? அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேனா? எல்லாம் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான். சரி, பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நமக்கு என்ன செய்வார்? எதற்காக தேவன் நம்மை இப்படி மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்? எத்தனை சந்தோஷமா இருக்குது. தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து, நல்லா கவனிக்கணும், பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆமேனா? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தினாலே தேவன் நம்மை அபிஷேகித்து இந்த சத்தியத்தை எல்லாம் உங்களுக்கு பிரசங்கிக்கும்படியாய் கர்த்தராகிய தேவன் ஒன்றுத்துக்கும் தகுதியில்லாத என்னை அழைத்து அவர் அபிஷேகித்து இந்த சத்தியங்களை ஆராய்ந்து உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் அழைத்திருக்கிறாரே, இதுதான் மகிமை. ஆமேனா? இந்த மகிமையில் வேதத்தில் ரகசியங்களை அறிந்து தேவனுடைய மகிமையை உணர்ந்து அவரை துதிக்கிற இறுதி நமக்குள்ள வருது. இதுதான் தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற மகிமை. பரிசுத்த ஆவியுடைய பலத்தினாலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்களாக உட்கார்ந்து இந்த பிரசங்கத்தை கேட்கிறீர்களே, தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற மகிமை. ஆமேனா? தேவன் நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார். நம்ம மாத்திரமல்ல, உலகத்தில் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரிகள் எத்தனை பேர் சபையில் கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு என்ன பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே தேவனுடைய ஊழியர்கள் எல்லாம் தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக பல பல பாடுகள் பட்டு அநேக தியாகங்கள் செய்து, ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே தேவனுடைய ரகசியங்களை எல்லாம் எடுத்து ஆராய்ந்து இன்னைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்றைக்கு சபையில் உபதேசத்தை கேட்கிறாங்களே, ஆக உபதேசத்தை கேட்க உட்கார்றாங்களே, அதுதான் தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற ஒரு மாபெரும் மகிமை. ஆமென். அவர் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார்.
என்ன மகிமை? தேவனுடைய ரகசியங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய் சபையில வந்து உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை தியானம் செய்து தேவனுடைய தீர்க்கதரிசிகளாய் தேவனை இன்றைக்கு நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமேனா? அதனால எப்ப தேவ சமூகம் வந்தாலும், ஆமேனா, எப்போ தேவ சமூகம் ஹவுஸ் விசிட்டிங்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானா அது எவ்வளோ பெரிய மகிமை. அந்த ஹவுஸ் விசிட்டிங்லாம் பார்க்கறதுலாம் தேவதூதன் உத்து பார்க்குறான். அதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. கர்த்தருக்கு சித்தமான நம்ம இதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரங்களாக தேவன் நம்ம எப்படி மகிமைப்படுத்திருக்க என்பதை நம்ம பார்த்து அந்த மகிமை நம்ம பூரணமாய் சுதந்திரத்து கொள்ள போகிறோம். ஆமேனா? எத்தனை சந்தோஷம். அதனால் நீங்கள் வரும்போதெல்லாம் நல்லா ஜெபம் செய்து எப்பெல்லாம் சர்ச்சுக்கு வரீங்களோ அல்லது எப்போ எல்லாம் ஒரு ஊழியக்காரனாக ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக எங்களை சந்திக்க வரீங்களோ அப்போ எல்லாம் ஒரு நல்ல ஜெபத்தோடு வாங்க. ஆண்டவர் இன்றைக்கி எங்களை மகிமைப்படுத்த போகிறாரு, எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை ஊழியக்காரர் மூலமாக பேச போகிறோம். அதே போல் காத்திருப்பு கூட்டத்தில் இப்போ ரூத்தம்மா வந்து பேசும்போது சும்மாலாம் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் இன்றைக்கி என் கூட பேச போகிறாரு. இந்த மகிமை தான் தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்தது. ஆமென். இந்த மகிமையை உற்று பார்க்க தேவதூதர்லாம் அப்படியே ஆச்சரியமாக ஆசையாக இருக்கிறாங்களாம். ஆசை என்பது அந்த இருதயத்துக்குள்ளே தோன்றுகிற ஒரு மாபெரும் ஒரு 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 எப்படி சொல்கிறது, அது அந்த இருதய துடிப்பு. தேவதூதர்களே ஆசைப்படுற அளவுக்கு நம்மை கர்த்தர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமம் என்றைக்கு மகிமைப்படுவதாக. இதில் தொடர்ச்சியை நம்ம கர்த்தரை சித்தமானா அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். நம்மளை முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். பரலோக பரமபிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற